அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு வலி, கழுத்து வலி, கை வலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மருந்துகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் சரியாகாது. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஏன் இந்த வலி இருக்குது அப்படின்னா, உளவியல் ரீதியில் பார்த்தோம்னா இவங்களோட வாழ்க்கை அழுத்தங்கள் தான். அப்போது ஒருத்தருக்கு வாழ்க்கை அழுத்தம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருமணத்திற்கு அப்புறம் புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிலிருந்து வந்த சூழலிலும் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் தான். தனக்கு யாரும் இல்லை, தன்னை புரிந்து கொள்ள நபர்களே இல்லை என்ற ஏக்க நிலையும் ஒரு சமாளிக்க முடியாத சூழலும் தான். அப்போது இவங்களுக்கு தகுந்த மாதிரியே, இவங்களுக்கு பிடித்த மாதிரியே செயல்கள் செய்தாலுமே அது ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்காது. இந்த முரண்பாடுகள் தான் ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. தொடர்ந்து இந்த மன அழுத்தமானது இதை சரி செய்யாத போது அது உடல் சார்ந்த பாதிப்பை உண்டாக்குது. அப்போது இந்த உடல் சார்ந்த பாதிப்பு நீங்கள் என்ன மருந்துகள் எடுத்தாலுமே தொடர்ந்து உங்களுக்கு மருந்துகள் உள்ளே போயிட்டுருக்கும், பட் தீர்வு இருக்காது. அப்போ இந்த சூழலை சமாளிக்கிறது எப்படி, இந்த அணுகுமுறையை நம்ம எப்படி அணுகணும், இதை எப்படி ஏற்றுக்கொண்டு புரிதலில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் உளவியல் வழிகாட்டல். அப்போ உளவியல் வழிகாட்டல் எடுத்தால் தான் சரியாகுமானா? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் பதிய வச்சுருப்போம். நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பார்த்தது, கேட்டது, கெட்டதின் அடிப்படையில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கும். அது எல்லாம் ஒருங்கிணைகிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ இந்த சூழல் அதிகமாகிறப்ப தான், அந்த லோடு அதிகமாகிறப்ப மனதிலிருந்து உடலுக்கு வெளிப்படுது. அப்போ இந்த தீர்க்க முடியாத இந்த அழுத்த பிரச்சனைகள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய இந்த உடல் சார்ந்த பாதிப்பை மருந்துக்கள்னால் அது சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த மருந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஒத்துழைக்கலை, மருந்து எடுத்தாலுமே அந்த பெயின் இருக்குதுன்னா நீங்கள் மனோதத்துவ சிகிச்சை உங்களுக்கு வழிவகுக்கும். ஏன்னா உங்கள் மனசில் தொடர்ந்து எண்ணங்கள், சிந்தனைகள், கவலைகள், ஏக்கங்கள், கற்பனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் நிறுத்தாது. நீங்கள் தூங்குறப்ப வரும், முழிச்சிட்டு இருக்கிறப்ப வரும், ஏமாற்ற நிலை வரும். இந்த நிலைகள் எல்லாம் தான் உங்களுக்கு ஒரு இயல்பான தூக்கத்தை கொடுக்காது. படுத்தாலுமே ஒரு ஏக்க நிலையில் இருக்கும், ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது, ஒரு விரக்தி நிலை கொடுக்கும். காலையில் எழுந்திரிச்சாலே உடம்பெல்லாம் சோர்வாக இருக்கும், எதுலேயுமே ஒரு ஆர்வம் வராது, ஈடுபாடு வராது, வெறுப்பு நிலை இருக்கும். யாராவது சாதாரணமாக பேசினா கூட கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும், சம்மந்தமே இல்லாமல் எரிச்சல் படுவோம், அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். இது உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது தான். இந்த மன இயக்கமானது தொடர்ந்து உங்கள் செயல்பாட்டுக்குள்ளே ஓடுறப்ப இதோட அடுத்த கட்டம் தான் உங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்பை உண்டாக்குது. அப்போ ஒரு எண்ணமானது, சிந்தனையானது, செயலானது உங்களால் சமாளிக்க முடியலைன்னா அது மனதிலிருந்து உடலுக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் உடல் சார்ந்த நோய்கள், பாதிப்புகள். அப்போ எல்லா நோய்களுமே அப்படியான ஒரு குறிப்பிட்ட வியாதிகள் மட்டும்தான் மருந்துனால், வைரஸ்னால் வரக்கூடியது. அந்த வைரஸுக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது சரியாகும். நீங்கள் மருந்து எடுத்து சரியாகலைன்னா உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் இதை மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் மன பாதிப்பு, மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை மற்றவர்கள் போல வாழ முடியும். அனைத்து வசதிகளுமே இருந்தும் கூட ஒன்றுமில்லாத நிலையில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்மளுடைய எண்ணம், சிந்தனை தான் நம்மளுடைய அறிவு பாதை இயக்குது. அந்த அறிவு பாதையை மறுசீரமைச்சோம்னா நம்மளும் சாதனையாளர்கள் தான், வெற்றியாளர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு உயிரினனுமே அன்புக்கு தான் இயங்குது. அந்த அன்பை பெரும்பாலும் கொடுக்கவும் தெரியவில்லை, எடுத்துக்கொள்ளவும் தெரியவில்லை. இந்த முரண்பாடுகள் தான் ஏக்கம், கவலை, தொடர் சிந்தனை, தொடர் கற்பனை, தொடர் விரக்தியை கொடுக்குது. இது ஏன் இந்த நிலை, எதற்கு நாம் உயிரோடு இருக்கணுங்கிற எண்ணத்துக்கும் கூட தள்ளிடுது. இது போன்ற வலி, வேதனையிலிருந்து விடுபட உளவியல் வழிகாட்டல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில், எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் தெரப்பியூட்டிக்காக கொடுத்து கொண்டு வருகின்றோம்.